ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா, நம்ம டேரக்டர் சார் வந்து ஷேர் பண்ணியிருந்தது தான். ஸோ இதே மாதிரி தான் நிவினும் நம்ம விஜயும் வந்து வாக் பண்ணி வருவாங்க. ஸோ அதை தான் வந்து அவங்க 2 பேரும் வாக் பண்ணி வந்த மாதிரி ஒரு பிடிஎஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க, நமக்கு ஹைப் கொடுக்குற மாதிரி. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து வீட்டில் உண்மை எல்லாமே சொல்லிடுறாங்க நம்ம விஜய். இன்னைக்கு எபிசோடில் நம்ம விஜய் அண்ட் காவேரி. ஸோ காவேரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்து நமக்காக இவ்வளோ பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள இருக்க ஒரு ஃபீல் வந்து லைட்டாக வெளில வந்துச்சு. ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்க லவ் வந்து லைட்டாக அந்த பாண்டிங் வந்து இன்னும் எபிசோட் வந்து லைட்டாக காமிக்கிற மாதிரி இருந்துச்சு என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நம்ம விஜய் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூரம் வந்து அமைதியாக தான் இருந்திருப்பாரு. ஸோ எப்போ காவேரி வந்து அவங்க கீழே தள்ளி விட்டாங்களோ அதுக்கப்புறம் நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க. மிகப்பெரிய பிக் ட்ரூத் வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லும். அதுலேருந்து நம்ம விஜய் பார்த்தீங்கன்னா ஏன் எனக்கு உரிமை இல்லையா அத்தை, உங்கள் இடத்துலேருந்து நானும் காவேரியும் சேர்ந்து கல்யாணம் பண்ணி வச்சோம் அப்படின்லாம் சொல்லும்போது நம்ம காவேரிக்கு வந்து உள்ளுக்குள்ளே வந்து ஒரு ஃபீல் இருக்கும். அதெல்லாம் வந்து காமிச்சிருப்பாங்க ரொம்பவே அழகாக. வருத்தத்தில் இருந்தாலும் அதையுமே வந்து காமிச்சிருப்பாங்க. முன்னாடி அடி வாங்கினதை விட காவேரி தாங்க ரொம்பவே அதிகமாக அடி வாங்கியிருப்பாங்க. இன்னைக்கு எபிசோட ஒரு ஸ்பெஷல் அப்ளாஸ்ட்டும் நம்ம அம்மா காவியோட அம்மாவோட ஆக்டிங் எனக்கு ரொம்ப ரொம்ப யதார்த்தமாக ஒரு ரியாலிஸ்டிக்காகவும் இருந்துச்சு. ஸோ ரியல் லைஃப்பில் ஒரு அம்மா தன்னோட பொண்ணு வந்து நமக்கு தெரியாமல் கல்யாணம் பண்ணிட்டு வந்தால் எப்படி இருக்கும், அதுவும் 3 பெண்களும் இப்படி கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது அப்பாவை இழந்து, அதாவது ஹஸ்பண்டை இழந்து ஒரு 3 பெண்களையும் அவங்களுக்காக வாழும்போது அவங்க இந்த மாதிரி பண்ணும்போது எப்படி ஒரு ஃபீலிங் இருக்குமோ அது ரொம்பவே அழகாக ரியலிஸ்டிக்காக வந்து காமிச்சிருப்பாங்க. உண்மையில உங்களுக்கு மிகப்பெரிய அப்ளாஸ் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். எல்லாருமே ரொம்ப அழகாக எனக்கு எபிசோட் வந்து ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபைனலாக வந்து தாத்தா பாட்டி எல்லாருமே வந்து இன்க்ளூட் ஆகிறாங்க இந்த இடத்துல. நிவின் மேலே எந்த தப்பு இல்லை அப்படின்றதையும் காமிச்சிடுறாங்க. நிவின் அண்ட் யமுனா 2 பேரும் கொடைக்கானல் போகிறாங்களா, ஏன்னா கொடைக்கானலுங்கிற மாதிரி ஹேஷ்டேக் வந்து நம்ம கமருதீன் போட்டிருந்தாங்க. கமருதீன் பர்த்டே எப்போ பார்த்தீங்கன்னா நம்ம யமுனா சேலையில் இந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு அவங்களோட ஃப்ரெண்ட் ரூமில் இருந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். பட் ஏன்னா நமக்கு தெரியல. பட் எபிசோட் பார்க்கும்போது தான் தெரியும். இன்னைக்கு எபிசோட் பார்த்தீங்களா எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள்.